மா இதெல்லாம் செக் பண்ணவே வேண்டாமா? ஏய் பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல பக்கா ஒரிஜினல் அது. தம்பி நான் செக் பண்ண வேண்டாம்னு சொன்னது இது எல்லாம் போலி நகைன்னு தான். அட அத்தனையும் டூப்ளிகேட்டுப்பா. என்னண்ணே சொல்றீங்க? நல்லா பாருங்க, எல்லாமே அக்மார்க் ஒரிஜினல் சொக்க தங்கம். தம்பி இந்த தொழிலை பரம்பரையா செய்யறோம், எனக்கு தெரியாதாப்பா? அண்ணே எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா பாருங்கண்ணே. எனக்கு என்னமோ உங்க கண்ணில் தான் பிரச்சனை நினைக்கிறேன். தம்பி இவ்வளவு சொல்றேன், என்ன தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா தம்பி, எல்லாமே செம்பு தான், இதெல்லாம் போலிப்பா. அப்படியாண்ணே சொல்றீங்க? நம்ப முடியலையேண்ணே. இப்ப ஏதோ ஒண்ணு ஊத்துனீங்களேண்ணே, நெயில் பாலிஷ் மாதிரி. எனக்கு அதுலதான் சந்தேகமா இருக்கு, அதான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அம்மா அத்தனையும் போலி நகைமா. இந்த தம்பி ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா புரியல. நான் வரமா, இந்தம்மா. சக்தி, எனக்கு என்னவோ இவரு சொல்றது தப்புன்னு தோணுது சக்தி. இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. ஏன்டா அப்படி பண்ற? ஏய் இந்த நகையெல்லாம் ஒரிஜினல் ரீ, அவ்வளவுதான். ஏய் பஞ்சாயத்துல நாளைக்கு ஊரே சொல்லும் இந்த நகை போலி நகைன்னு. அப்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த புஷ்பா சொல்லுவா எங்க அம்மா தான் இந்த நகையை மாத்திட்டாங்கன்னு. அப்ப என்ன பண்றது? அதுக்கு பதில் சொல்லு. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவே வராது சக்தி. அதுக்கு தான் நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரிஜினல் நகைன்னு. சக்தி காதெல்லாம் கொய்யுது சக்தி. சும்மா சும்மா கத்தாத, இல்லனா கத்துறேன்னு சொல்லிட்டாது கத்து, நான் காதை பொத்திக்கிறேன். சரிடா, அப்போ பஞ்சாயத்துல இது ஒரிஜினல் தான்னு நீ ப்ரூவ் பண்றியா? ஏன் சக்தி, இது ஒரிஜினல் நகை தானே, அதே எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணும்? டேய் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இது ஒரிஜினல் தான்னு நீ ப்ரூவ் பண்றியா? நான் பண்ணுவேன் சக்தி. எப்பரா பண்ணுவ? என்ன கேள்வி இது? இதுதான் ஒரிஜினல் ஆச்சே. டேய் சரி 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 டென்ஷன் ஆகாத. இது ஒரிஜினல் நகைன்னு நான் நிரூபிக்கிறேன், சரியா? நிரூபிக்கலனா? நிரூபிச்சிட்டா? சரிடா, நீ நிரூபிச்சிட்டா நம்ம வீட்டு மரத்துல நான் தொங்குறேன். என்னது, மரத்துல தொங்குறியா? ஆமாண்டா, 2 தடவை ஆச்சாரி பார்த்து இது போலி நகைன்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி உன்னால ஒரிஜினல்னு நிரூபிக்க முடியும்? அப்படி ஒருவேளை இதை நீ ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா நான் மரத்துல தொங்குறேன்டா. சக்தி நல்லா யோசிச்சுக்கோ, ஏன்னா நீ மரத்துல தொங்குறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. இங்க பாரு, 2 நாள் மேல இருக்கணும். என்னானாலும் சரிடா, சேலஞ்ச் தான். நான் மரத்துல தொங்குறேன். ஒருவேளை நீ ப்ரூவ் பண்ணலனா அதே மரத்துல உன்னை தலைகிட கட்டி தொங்க விட்டுருவேன். ஐயோ ஏய் சக்தி, ஐயோ தலைகீழாவா? ஏன் மேல பஞ்சாயத்து வச்சிங்கல்ல, பதிலுக்கு நான் உங்க மேல பஞ்சாயத்து வைக்கிறேன். நான் கொடுத்ததெல்லாம் நம்ம பாரம்பரியம் ஒரிஜினல் நகை தான், அத்தனையும் சொக்க தங்கம். இது எல்லாம் போலி நகைன்னு தான். அட அத்தனையும் டூப்ளிகேட்டுப்பா. மா, உன் முகமே சரியில்லையேம்மா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? என்னம்மா சொல்றது, அந்த புஷ்பாவும் கோகிலாவும் என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, நீ திரும்பி வருவேன்னு கொஞ்சம் கூட புஷ்பா எதிர்பார்க்கவே இல்லை. அதனால
இந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் பெருசாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவ பெருசாக்குவா. அதுக்கேத்த மாதிரி இந்த கோகிலாத்த வேற உன் மேல பஞ்சாயத்து வைக்கிறேங்கிறாங்க. எல்லாம் நம்ம நேரம்மா. எப்பதான் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு கோகிலாத்த காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வேற அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிச்சயம் அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. எல்லாருமே பேசி வச்சு பண்றாங்கம்மா. அந்த நகைங்க எப்படி போலி நகைங்காச்சு? அதான் எனக்கு புரியலம்மா. அது எல்லாமே நம்ம பரம்பரை நகைங்க. இன்னும் என்னம்மா சந்தேகம்? நமக்கு அவசரங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு புஷ்பா தான் போலி நகையை கொடுத்திருக்கா. அந்த நகையை நீ பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே கொண்டு போய் கோகிலத்தை கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க. மனுஷங்க இப்படி எல்லாமா இருப்பாங்க? நகையும் போலியா கொடுத்துட்டு பத்திரத்திலையும் எழுதி வாங்கிக்கிட்டு இந்த மெஸ்ஸையும் இடிப்பன்னு உங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தினா? உங்க அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அப்பா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. மாறின வரைக்கும் சந்தோஷம்தாமா. ஆனா இப்போ இவ்ளோ பிரச்சனைக்கும் அவர் தானமா காரணம். அப்பாவே நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த புஷ்பா விடவே மாட்டா. அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாமா அந்த புஷ்பா. அதனாலதான் பஞ்சாயத்துல சங்கிலி துர்கா கழுத்துல தாலி கட்ட வந்தப்ப கூட அவர் எதுவுமே சொல்லாம சும்மா நின்னுட்டு இருந்தாரு. பாவமா அப்பா. என்னவோமா, நாளைக்கு பஞ்சாயத்து. நாளைய பொழுது நல்லபடியா விடியணும். இல்லனா அந்த கோகிலாவும் புஷ்பாவும் நான் தான் போலி நகையை கொடுத்துட்டேன்னு ஊர் முன்னாடி என் மானத்தை வாங்காம விட மாட்டாங்க. சீக்கிரம் ஆரம்பிங்கம்மா. ஐயா, எல்லா விஷயமும் பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சதுதான். இந்த யமுனாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க அம்மா மீனாட்சி அம்மா எனக்கு ஒரு 40 பவுன் நகை கொடுத்தாங்க. எங்க அம்மாவா கொடுக்கல, நீங்க வரதட்சணையா கேட்டீங்கல்லம்மா. நான் இல்லன்னு சொல்லலையே. இப்ப அதுவா பிரச்சனை? ஐயா, இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க கொடுத்த அத்தனை நகையும் போலி நகைங்கய்யா. எல்லாம் டூப்ளிகேட். எல்லாரும் பாத்துக்கோங்க. இப்படியும் பண்ணுவாங்களா ஒருத்தங்க? அதுவும் இது செஞ்சது யாரு? நீங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, தோ நிக்கிறாங்களே மீனாட்சி அம்மா, தோ அவங்கதான். ஐயா, எப்ப இந்த நகை போலி நகைன்னு ஆயிடுச்சோ அப்பவே இந்த கல்யாணம் செல்லாது. அதே மாதிரி யமுனாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரேடியா போக சொல்லுங்க. என் பையன் நிம்மதியா வாழட்டும், நாங்களும் நிம்மதியா இருப்போம். மீனாட்சி அம்மா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் போலி நகை இங்க கொடுக்கலையா? அப்படிப்பட்டவ நான் இல்ல. உங்களுக்கு இந்த மீனாட்சியை பத்தி தெரியும்ல. ஆனா நகைலாம் போலி நகைன்னு சொல்றாங்களாமா கோகிலாமா? அதுதாங்க ஐயா, எனக்கும் என்ன எதுன்னு புரியல. நான் இந்த நகைங்களை கடையில எங்கேயும் போய் வாங்கலைங்க ஐயா. இதெல்லாம் என் பரம்பரை நகைங்க. ஏமா, பரம்பரை நகை எப்படிமா போலி ஆகும்? அதுதாங்க ஐயா எனக்கும் குழப்பமா இருக்கு. என் பரம்பரை நகைங்களை எல்லாம் நான் புஷ்பா கிட்ட இருந்து தான் வாங்கினேன். பத்திரத்தை அடமானமா எழுதி கொடுத்துதான் அந்த நகைங்களை வாங்கினேன். அடடடடடா, இந்த கதை நல்லா இருக்கே. எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்ற கதையால இருக்கு. நீ சொல்ற கதைய பார்த்தா நான் என்னவோ போலி நகையை மாத்தி வச்ச மாதிரில நீ சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும். ஏய், தொலைச்சிருவேன். ஏண்டி அவ்ளோ சந்தேகம் இருக்கிறவ என்கிட்ட நகைய வாங்கி இருக்கவே கூடாதுடி. இல்லனா நீ அதெல்லாம் ஒரிஜினலா இல்லையான்னு உரசி பார்த்து வாங்கி இருந்திருக்கணும். அவசரமா நகைய வாங்கிக்கிட்டு இப்ப பழிய ஏன் மேல போடுறீங்களா? நல்லா இருக்குடி கதை. நீங்களும் நன்றி கிட்ட குடும்பம்டி. யமுனா, ஆதாரம் இல்லாம நகையை மாத்திட்டாங்களா பஞ்சாயத்துல சொல்லக்கூடாது. மீனாட்சி அம்மா, புஷ்பா கொடுத்தது
போலி நகை தான் நிரூபிக்க உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்குங்களா? என் குலசாமி, அந்த முருகன் மட்டும் தான் இதுக்கு சாட்சி. இந்த பாருமா, முருகன் பஞ்சாயத்துக்கு வர மாட்டாரு. ஐயா நல்லா அடிச்சு விடுறாங்க இவங்க. கோகிலம்மா, இந்த நகையெல்லாம் உரசி பாத்தீங்களா? உரசி பார்க்காம யாராவது பஞ்சாயத்துல வந்து நிப்பாங்களா? பைத்தியமா நானு? நல்லா உரசி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான்மா. இந்த நகையை பத்தி நானும் ஆசாரிகிட்ட விசாரிச்சேன். என்ன மீனாட்சிம்மா, உங்க தரப்புல ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்ப நான் தீர்ப்பு சொல்லிடலாமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எங்க தீர்ப்பு என்னன்னா, இந்த நகையெல்லாம் போலிங்கிறதுல சந்தேகம் இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமா, கோகிலா அம்மா கிட்ட இத உரசி பார்த்த ஆசாரியும் உறுதியா இந்த நகைகள்லாம் போலிதான்னு சொல்லியிருக்காரு. ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. சொல்லு தம்பி. ஆமா, ஒரு வேளை மீனாட்சி அம்மா ஒரிஜினல் நகையை கொடுத்துட்டு போன பின்னாடி இந்த கோகிலா அம்மாவே அதை எல்லாத்தையும் டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருந்தா? அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்க, அப்படிதானே? நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கிறுக்குத்தனமாலாம் கேட்க மாட்டேங்கய்யா. இப்ப நீ என்ன சொல்ல வர தம்பி? இருங்க, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு வேளை ஆசாரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த நகையெல்லாம் போலின்னு இந்த அம்மாவே சொல்லியிருந்தா? தம்பி, ஆசாரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால பொய் சொல்ற ஆளு இல்ல. அப்போ எங்க மீனாட்சி அம்மா மட்டும் அப்படியா? அவங்கள மட்டும் விசாரிக்கிறீங்க? நியாயம்னா எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். என்ன நான் சொல்றது சக்தி? தம்பி, உங்க மனசுல இருக்கிறத பட்டுன்னு உடைச்சு பேசுங்க. ஐயா, நான் நேரடியாவே சொல்றேங்க ஐயா, இந்த நகைங்க எல்லாம் போலி நகைங்களே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் தாங்க ஐயா. என்ன பேசுறா இவன்? என்னடா இவன்? வெற்றி, என்ன இதெல்லாம்? என்னடி இவர் ஏன் இப்படி பேசுறாரு? 1000 தடவை சொல்லி கூட்டிட்டு வந்தேன்க்கா. எல்லா நகையும் டூப்ளிகேட்னு. இவன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலக்கா. தம்பி, இங்க பிரச்சனையே இது போலி நகைதாங்கிறது தான் பிரச்சனை. இது எப்படி ஒரிஜினல் நகைதான்னு நீங்க சொல்றீங்க? ஐயா, எனக்கு தெரியுங்கய்யா, இது எல்லாமே ஒரிஜினல் தான். வெற்றி, சும்மாரு, ஒண்ணும் இல்ல. வெற்றி தம்பி, நீ சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் என்னங்கய்யா பெரிய ஆதாரம்? கோகிலா அம்மாவுக்கு வேண்டாம், எங்களுக்கும் வேண்டாம். ஊருக்கு பொதுவான ஒரு ஆசாரியா வர சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியும் உரச சொல்லுங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. இதுவும் நல்ல யோசனை தான். இதை நாமளே பண்ணிருக்கணும். சரி தம்பி, பொதுவான ஒரு ஆசாரியை வர சொல்றேன். அவரு பார்த்துட்டு சொல்லட்டும். சூப்பருங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ஏம்பா, நம்ம திருமுருகன் ஆசாரியை வர சொல்லுப்பா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை இப்ப ஆசாரி வந்து இந்த நகையெல்லாம் போலின்னு சொல்லிட்டா, யமுனாவை கையோட கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்க சொல்லுங்க. அப்புறம் ஆசாரி வரட்டும். ஐயா, நான் ஒத்துக்கிறேங்கய்யா, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த டீல் ஓகே. ஓஹோ, அப்படியா? சரி, வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். என்னங்க ஐயா, இன்னும் ஒரு நிமிஷம். கோகிலாமா, ஒரு வேளை ஆசாரி வந்து இதெல்லாம் ஒரிஜினல் நகைன்னு சொல்லிட்டா, பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்படுறது மட்டும் கிடையாது, நீங்க மீனாட்சி அம்மா கிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்கணும். தம்பி, எதுக்குப்பா அதெல்லாம்? அம்மா சும்மா இருங்கம்மா. சரிடா, நீ சொன்ன மாதிரியே நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல அந்த நகையெல்லாம் போலி இல்லைன்னு நிரூபி, அப்ப பாத்துக்குவோம். ஐயா, நீங்க வர சொல்லுங்க உங்க ஆசாரிய, என்ன ஏதுன்னு பாத்துக்குவோம்.
போன போட்டு வர சொல்லப்பா. ஹலோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. வணக்கங்க ஐயா. வணக்கம்பா. ஏம்பா இந்த நகையெல்லாம் போலியா ஒரிஜினலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. சரிங்க ஐயா. ஊர் முன்னாடி நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க. ஐயா, பரம்பரையா நாங்க நகை தொழில் பண்றவங்க. செய்யற தொழிலையும் சொல்ற வார்த்தையிலையும் எப்பவுமே நாங்க சுத்தமா இருப்போம். நான் நம்புற சாமி முருகன் மேல ஆணையா சொல்றேன், இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான். எல்லாமே சொக்க தங்கம். தங்கம்மா? எப்படி? யோ, நீ என்ன சொல்ற? இது எப்படி ஒரிஜினல் ஆகும்? நாங்க கொடுக்கும் போது உரைச்சி பார்த்துட்டு டூப்ளிகேட் சொன்னாரா? சரி, அவர் எப்படி உரைச்சி பார்த்தாருன்னு யாருக்கு தெரியும்? ஊருக்கு முன்னால பொதுவா ஒரு ஆசாரி உரைச்சி பார்த்துட்டாருல, அவரும் உரைச்சி பார்த்துட்டு ஒரிஜினல் சொல்லிட்டாருல, அப்புறம் என்னையா? சூப்பர் மாம்சே. அப்புறம் என்னங்கய்யா, ஆசாரியா பார்த்துட்டு எல்லாம் சொக்க தங்கன்னு சொல்லிட்டாருல, அப்ப கோகிலாமா சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. யமுனாவை மருமகளா ஏத்துக்கிட்டு கோகிலாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. பஞ்சாயத்தெல்லாம் கலையலாம்ப்பா. வாங்க. ஹலோ, எங்க போறீங்க? என்ன நான் சொன்னதெல்லாம் மறந்துருச்சா? மீனாட்சி அம்மா கிட்ட கை கூப்பி ஆகட்டும் சீக்கிரம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்பா. அம்மா சும்மா இருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எப்படி வெற்றி நகையெல்லாம் ஒரிஜினல் ஆச்சு? அது எப்பவுமே ஒரிஜினல் தான் செல்லம். கூல் டவுன். இங்க பாரு, இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போவியா? சரியா? நான் வந்துடுறேன். இந்தாங்கம்மா. சக்தி, எல்லாரும் பத்திரமா போங்க. எனக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இது ஊருக்கே படி அளக்கிற கை. என்னைக்கும் கை கூப்பி நிக்க கூடாதுமா. நீங்க எல்லாரும் போங்க. வரோம் தம்பி, வாங்கம்மா. வாக்கா. சக்தி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரியா? ஏய், எப்படிடா ஒரிஜினல் பரம்பரை நகை இங்க வந்துச்சு? இதுவும் வேலையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், इधर आओ. बल्ले 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 बल्ले.
அக்கா இவங்களை எங்க பார்த்த மாதிரில? ஆமாண்டா. என்ன புரியலையா? புஷ்பா டேய் டேய் டேய். நாங்களேதான். கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல போய் பாரு. சிபிஐ அண்ணே என்னடா இது சிபிஐ இல்லனே, ஐடி ரைடு. எஸ் யூ ஆர் ரைட். அண்ணே லேட் பண்ணாதண்ணே, ஃபேன் ரொம்ப லூஸா இருக்கு, கீழே வலிக்கிட்டே வருதுண்ணே. கொஞ்சம் பேச்சு பேசி சமாளில போயிடுவோம். இட்ஸ் ஓகே யுவராஜ் சிங். ஏய் இவன் முடிக்கிறது பார்த்தாலே தெரியுது, இவன் தான் நகைய கொள்ளைய அடிச்சு உள்ள வச்சிருப்பான் போல. நீங்க சர்ச் பண்ணுங்க. தாடி சிங் அது சர்ச் இல்ல, சர்ச். தேங்க் யூ ஹர்பஜன் சிங். ஓகே உள்ளே போலாமா? எங்க போறீங்க? இல்ல புடிச்சு வீட்டு வெளிய போட்டு வைங்க. போங்க. எங்க உள்ள போற? இரியா. ஏய் யாருமா வீட்டு உள்ளே? வீட்டு மேலே இருக்குதா? மேலே யாரும் இல்லையா? ஏய் வந்துருத்து. ஏய் யார் நீங்களா? வருமான வரி சோதனை, டிவி ரைட். ஐயோ அண்ணே அது ஐடி ரைடுனே. எஸ் ஐடி ரைட். வருமான வரியா? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசர், இதுல இருக்கிற கன் எடுத்து ஷூட் பண்ணிரும். சார் எங்க வீட்ல போய் என்ன இருக்குன்னு தேட வந்திருக்கீங்க சார். தேடினாதானே மேடம் என்ன இருக்குன்னு தெரியும்.